தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தில் கடலூர் மாவட்டம் வீராணம் பகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பொதுமக்களிடையே கலந்துரையாடி வருகிறார். அதனை பார்க்கலாம். இந்த ஏரியினுடைய கொள்ளளவு கிட்டத்தட்ட 1 TMC தான். இந்த ஏரி இந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 1 கோடி மக்களுக்கு பயன்படுகின்ற இந்த ஏரி. அன்றாடம் இந்த ஏரியிலிருந்து 18 கோடி லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு இந்த ஏரியிலிருந்து சென்னை மக்களுக்கு கொடுக்கின்ற இந்த ஏரி 18 கோடி லிட்டர் தண்ணி. சென்னைக்கு ஒரு நாள் தேவை கிட்டத்தட்ட 120 கோடி லிட்டர் தண்ணி. அதுல 18 கோடி லிட்டர் தண்ணி இந்த ஏரியிலிருந்து மட்டும்தான் போகுது சென்னை மக்களுக்கு. ஆக எவ்வளவு பெரிய ஒரு ஏரி, எவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியம், எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு. அப்படிப்பட்ட வரலாறு மிக்க இந்த ஏரியை நாம் பராமரித்திருக்க வேண்டும். இதை தூர்ந்து போன இந்த ஏரியை தூர்வாரி இருக்க வேண்டும். கரைகளை இன்னும் பலப்படுத்தி இருக்க வேண்டும். 28 மதகுகள், அதாவது கிழக்கு கரையில 28 மதகுகள். இந்த கிழக்கு கரை மட்டும் கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர். மீதி சுத்தி இருக்கிற மற்ற கரைகள்லாம் கிட்டத்தட்ட 6 மதகுகள் இருக்கு. வடவனாறுல இருந்து தண்ணி வருது. அதாவது காவிரி ஆத்துல 2 பெரிய நீர்த்தேக்கம். ஒன்று மேட்டூர் அணை, அது மிகப்பெரிய நீர்த்தேக்கம். 93 TMC கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணை, அது பெரிய நீர்த்தேக்கம். மேட்டூர் அணைக்கு கீழே இருக்கிற பெரிய நீர்த்தேக்கம் இந்த வீராணை. இதை விட்டா அங்கங்க சின்னது அரை TMC 3/4 TMC அங்கங்க தடுப்பணைகள் தான் இருக்கு. அப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஏரிய, இது நம்முடைய வரம். சோழர்கள் நமக்கு விட்டு சென்ற வரம். இந்த வரத்தை நம்ம பாதுகாக்கணும், பராமரிக்கணும். வருங்கால சந்ததியினருக்கு இந்த நல்ல ஒரு வரத்தை நம்ம இன்னும் நல்ல பராமரித்து விட்டு செல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய கடமை.